நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் தினம் தினம் பல மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற மனிதர்கள்கிட்ட நம்ம மனம் விட்டு பேசும்போது நம்ம மனசில் இருக்கிற எண்ணங்கள் பரிமாறப்படும் பொழுது அந்த எண்ணங்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும் அப்படின்றத இந்த கதை அழகாக சொல்லும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் இருக்கிறேன். அந்த சத்திரத்தோட வாசல் கதவுகள் எப்போதும் சாத்தி பூட்டப்பட்டிருக்கும். அந்த பூட்டின் மீது ஒரு தலைமுறை காலத்து துரு ஏறி இருக்கிறது. கதவின் இடைவெளி வழியாக பார்த்தா உள் சுவர்களை கிழித்து கொண்டு கம்பீரமாய் வளர்ந்துள்ள அரசஞ்செடிகளும் காடாய் மண்டி கிடக்கும் எருக்கும் புதர்களும் தெரியும். சத்திரத்திற்கு எதிரே, அதாவது சாலையின் மறுபுறத்தில் 4 புறமும் படித்துறையுள்ள ஆழமில்லாத குளம். குளத்திற்கு அப்பாலும் குளத்தை சுற்றிலும் செழிப்பான நஞ்சை நிலப்பகுதி. வரப்பு நேடே நடந்து சென்றால் சற்று தூரத்தில் ரயில்வே லைன் மேட்டுப்பகுதி. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, வெறும் தண்ணீர் தான். அந்த தண்ணீர் பரப்பின் மேல் பகுதியில் நிலவின் பெருவட்டம் மங்கிய ஒளியை ஏரி நீரில் கரைத்து மிதந்து கொண்டிருக்கிறது. நிலவு மேலே ஏற ஏற அதன் உருவம் குறுகி சிறுத்தது, ஒளி பெருகி பிரகாசித்தது. அந்த நிலவின் பிரகாசமான ஒளி சத்திரத்து திண்ணையில் உட்கார்ந்து உணவருந்தி கொண்டிருந்த அந்த வியாதிக்கார பிச்சைக்காரனின் புத்தம் புதிய தகர குவளையின் மீது பட்டு பளபளக்க அதன் பிரதிபிம்பம் அவன் முகத்தில் விழுந்தது. திண்ணையில் அவனை தவிர வேற யாரும் இல்லை. அந்த தனிமையிலும் அந்த தகர குவரையில் ஊறி கிடந்த சோத்தை ரொம்ப ரசித்து தன்னை மறந்து மகிழ்ச்சியோட பாடிக்கொண்டு ஒவ்வொரு கவலமாக சாப்பிட்டுட்டு இருந்தான். அவனுடைய பார்வை நிமிர்ந்த நிலவில் பதிந்திருந்தது. வாய் நிறைய சோறுடன் அவன் பாடுவது தெல்ல தெளிவாக ஒலிக்கவில்லை. அந்த பாட்டை கேட்க யாரு தான் அங்கே இருக்கா? தகர குவழையை வழித்து நக்கி சுற்றிலும் இறைந்து கிடந்த பருக்கைகளை ஒவ்வொன்றாய் பொறுக்கி விரலோடு சேர்த்து உறிஞ்சி சாப்பிட்டான். தன்னோட விரல்கள் குறைப்பட்ட 2 கைகளாலும் தகர குவளையை இடுக்கி எடுத்துக்கிட்டு சாலையின் குறுக்காய் குளத்தை நோக்கி நடந்துட்டு இருந்தான். கால் விரல்களுக்கு பிடிப்பு இல்லாததுனால குதிக்கால்களை அழுந்த ஊன்றி தாங்கி தாங்கி தான் அவனால் நடக்க முடியும். குளத்தின் மேல்படியில் தன்னோட காலில் இருந்த கேன்வாஸ் ஷூஸ் நனையாமல் நின்றுக்கிட்டு தகர குவளையை அலம்பி ஒரு குவளை தண்ணீரை எடுத்து குடித்தான். தண்ணீரை மடக்கு மடக்குன்னு குடிக்கும்போது அவசரத்தில் குவளைக்கும் வாய்க்கும் இடையே 2 பக்கத்துலேயும் தண்ணீர் வழிந்து அவன் மேலே போட்டிருந்த கோட்டில் நனைஞ்சிக்கிட்டே இருந்தது. அவசர அவசரமாக தண்ணீரை தட்டிக்கொண்டே தன்னோட கோட் பாக்கெட்டில் இருந்த பீடியையும் நெருப்பு பெட்டியையும் எடுத்து வேறு பைக்கு மாற்றிக்கிட்டான். குளத்திலிருந்து மேலே ஏறி வந்த பிறகு தகர குவளையை கீழே வச்சுட்டு ஒரு இடத்துல நின்று ஒரு பீடியை பற்ற வச்சு கொண்டான். பீடி புகையோடு சேர்த்து திருப்தியோட ஏப்பம் விட்டவாறு அவன் முனகி கொண்டான். நல்லா தான் இருக்கு என்று வாய்விட்டு முனகி கொள்ளும் போதே தன்னோட மனசில் என்ன நல்லா இருக்கு என்ற கேள்வியும் பிறந்தது. எல்லாம் தான், தோ இந்த நிலா, இந்த குளம், அடிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, பசி, சோறு, தூக்கம் எல்லாம் தான். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. பீடி சுகம் ஒன்று போதுமே என்று நெருப்பு கனிய கனிய புகையை வாய் நிறைய இழுத்து ஊதி தள்ளினான். கொஞ்ச நேரம் அப்படியே நின்று ஏதோ ஒரு யோசனைக்கு அப்புறம் அந்த சத்திரத்தோட திண்ணைக்கு வந்து ஒரு மூளையில் தகர குவளையை கவிழ்த்து வைத்து விட்டு சுவரோரமாக கிடந்த கந்தல் துணியால் தரையை தட்டி விட்டுட்டு உட்கார்ந்தான். இதெல்லாம் பார்க்குற என் மனசு சந்தோஷப்படுது. ஆமாம், எல்லா பொருளும் பார்த்தவங்க மனசு சந்தோஷப்பட வைக்கும்போது என்னை பார்த்த உடனே ஒவ்வொரு முகத்திலையும் ஏற்படுற மாற்றம் இருக்கே. வியாதியாலேயே மரத்து போன என் உடம்புக்கு தெரியாத வேதனை பாவம் அவங்க மனசுக்கு தெரியுது. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு நின்னப்போ சாப்பிட்டுட்டு எச்சில் இலை கொண்டு வந்து வெளியே போட்ட ஒரு பொண்ணு என்னை பார்த்துட்டு வாந்தி வர்ற மாதிரி கொமட்டிக்கிட்டு உள்ளே ஓடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆள் வந்து எட்டி பார்த்துட்டு சொன்னானே, அம்மா வெளியே ஒரு தர்த்தரம் வந்து நிற்கிது, ஏதாவது போட்டு அனுப்பு.
இவெல்லாம் ஏன் தான் உசுர வச்சுட்டு இருக்கானோ இந்த தீராத நோயோடன்னு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அங்க நிக்க முடியாம திரும்பினப்போ, இந்தப்பா பரதேசி அப்படின்னு கூப்பிட்ட அந்த குரல் இருக்கே, அதுல இருந்த ஆறுதல் உலகத்துல வாழணுன்ற ஆசையை கொடுத்துச்சு. ராமலிங்கசாமி மாதிரி காதோரத்துல முக்காட்டு துணியை செருகிக்கிட்டு கையில சோத்தோட, என் பையனுக்கு கொஞ்சம் வாய் திடுச்சு, சாகிறதும் இருக்கிறதும் நம்ம கையிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே குவளையில சோத்த போட்டாங்களே அந்த அம்மா. நான் அந்த அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னேன். தன்னோட மகனை பார்த்து நீ சாகக்கூடாதா அப்படின்னு யாரோ கேட்ட மாதிரி அவங்க கண்ணில் தண்ணி கொட்டோ கொட்டுன்னு கொட்டுனுச்சு. அந்த நிகழ்வுக்கு பிறகு அவன் பகலில் பிச்சைக்கு போவதே இல்லை. இருட்டிய பிறகு யார் கண்ணையும் படாம தலையில முக்காடு கட்டிக்கிட்டு தான் போவான். தன்னோட 3 வேளை சாப்பாட்டுக்கும் முதல் நாள் இரவே ஒரு வேளை எடுத்த பிச்சை தான். சில நாட்கள்ல அதுவும் அதிகமாகி அடுத்த நாளைக்கும் இருந்து விடுவதும் உண்டு. பிச்சைக்காரன் நிறைவாக இருந்த வயிற்றை தடவி விட்டு கொண்டான். சாப்பாடு கொஞ்சம் அதிகம்தான் என்று மறுபடியும் ஒரு ஏப்பம் விட்டவாறு முருகா என்று எழுந்தான். தரையில் விரித்த கந்தல் துணியை எடுத்து தலையில் முண்டாசாக கட்டினான். மூளையில் இருந்த தடியை கையில் எடுத்துக்கொண்டு ஏரிக்கரையை நோக்கி நடந்தான். உடம்புல வியாதி இருந்தா என்ன, உசுறு இருக்கிறது நல்லா தான் இருக்கு. நாக்குக்கு ருசியா திங்கிற சுகம், கண்ணுக்கு குளிர்ச்சியா பார்க்குற சுகம், காதுக்கு எதமா கேட்குற சுகம். வியாதி இருந்தா இதெல்லாம் கெட்டு போடுதா? ஏரிக்கரையின் ஓரமாக ரயில்வே லைன் மேட்டு சரிவில் தடிக்கம்பை ஊன்றியவாறு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் பீடி புகையை காற்றில் ஊதிவிட்டான். அப்பாடா, சாப்பிட்ட உடனே வயிற்றுல என்னமோ ஒரு வலி. திங்கிறதுல ஒன்றும் சுகம் இல்லை, ஆனால் தின்னாதான் சுகம். உடம்புல சேர்த்துக்கிறதா சுகம்? உடம்புல இருந்து எல்லாத்தையும் வெளியில போக்கிக்கிறதுல தானே சுகம். உடம்பையே போக்கிக்கிட்டா சுகம்தான். ஆனால் உடம்புல இருக்கிற சொரணை போயிட்டா சுகம் ஏது? இப்பொழுது அவனோட முழங்கால் அளவில் தண்ணீர் நின்றுட்டு இருந்தது. வானத்தை அண்ணாந்து பார்த்தான். நிலவும் நட்சத்திரங்களும் அவன் கண்களுக்கு அழகாதான் தெரிஞ்சுது. தோ அதான் சப்தரிசி மண்டலம். அந்த 4 நட்சத்திரம் சதுரமா இருக்கு. அதுக்கு ஓரமா ஒரு வால் மாதிரி 3 நீட்டிக்கிட்டு இருக்கே, அந்த 3ல நடுவால இருக்குதே, அதுக்கு தள்ளி மங்களா, அதான் அருந்ததி நட்சத்திரம். சர்தான், நமக்கு ஆயுசு கெட்டி அருந்ததி தெரியுதே. அருந்ததியை பார்த்தவனுக்கு 6 மாசத்துக்கு சாவு இல்லம்பாங்க அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து நடந்துட்டு இருந்தான். நிலவொளியில் பளபளத்து கொண்டிருக்கும் ஏரி நீரில் புரண்டு எழுந்து வரும் கொழுமை பெற்று வரும் தென்றல் காற்று அந்த வியாதிக்காரனின் உடலையும் தழுவத்தான் செய்தது. நீரின் அலைகள் சின்னஞ்சிறு கால்கள் சலங்கை அணிந்து சதிராய் நடந்து வருவது போல தரையில் மோதி மோதி தளதளக்கும் இனிய நாதத்தை அவன் செவிகளும் கேட்டன. கரையோரத்தில் அடர்ந்து வளர்ந்திருந்த காட்டுப்பூக்களின் நெடுமிக்க போதை மனம் அவனது நாசியையும் துளைக்கத்தான் செய்தது. அவன் வாழ ஆசைப்படுவதில் என்ன தவறு? வெகு நேரத்திற்கு பிறகு தண்ணீர்லேருந்து கரையேறி வந்து அங்கு கலற்றி வைத்திருந்த கேன்வாஸ் ஷூவை எடுத்து குனிஞ்சு நின்றுக்கிட்டே போட்டுட்டு இருந்தான். அப்படியே அவன் தலை நிமிரும்போது எதிரே திரும்பும் அந்த கண்ணி கெட்டிய எல்லையில் வெளிச்சம் தெரிந்தது. ஒரு துண்டு வெளிச்சம்தான். அந்த ஒளிக்கீற்றின் அசைவால் தரையில் செல்லும் இருப்பு பாதையும் வானில் செல்லும் தந்தி கம்பிகளும் ஒரு ஜொலிப்பு துண்டம் விட்டு விட்டு தாவி செல்வது போலிருந்தது. தூரத்தில் ரயில் வருகின்ற ஓசை லேசாக கேட்டது. அடே அப்பா, மெயிலு வரானோ, மணி 12 ஆயிடுச்சு என்று தண்டவாளத்தை கடப்பதற்காக கைத்தடியை சரிவில் ஊன்றி தட்டு தடுமாறி ரயில்வே லைன் மேட்டின் மீது ஏறும்போது தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் கண்ணு கெட்டிய எல்லையில் 2 அடி உயரத்திற்கு வெள்ளை புள்ளியாய் அசைகின்ற உருவம். ஏதாவது மிருகமா அல்லது அந்த மனித உருவம்? ரயில்வே லைன் மீது ஏறியதும் எழுந்து நின்றது. சுற்றிலும் ஒரு முறை பார்த்து தனக்கு பின்னால பிச்சைக்காரன் வரும் திசையை பார்க்க திரும்பிய போது அதுக்குள்ள தன்னால நிற்க முடியாம கால்கள் நடுங்க மெல்ல கைகளை தரையில ஊன்றி தண்டவாளத்தின் மீது உட்கார்ந்து கொண்டது அந்த உருவம். பின்பு உறுதியுடன் 2 தண்டவாளங்களுக்கு குறுக்காக விரைத்து நீட்டி படுத்து கொண்டது. அடச்ச,
மனுஷ பயதான் டோய், உசுர வெறுத்துட்டான் போல. ஐயோ, உங்களுக்கு ஏண்டா இப்படி புத்தி போகுது? வெளிச்சம் வேகமா வருதே என்று பதறியவாறு விரல்கள் இல்லாத பாதங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்த கேன்வாஸ் ஷூஸ் தேய தேய இழுத்தவாறு தாவி தாவி ஓடி வந்த பிச்சைக்காரனின் செவிகளில் தூரத்து ரயில் சத்தம் பேரோசையாக கேட்டது. வேகமா ஓடி வந்த பிச்சைக்காரன் தண்டவாளத்தின் குறுக்காக படுத்திருந்த அந்த மனிதனுடைய விலாவுக்கடியில் கைத்தடியை கொடுத்து மயானத்தில் பிணத்தை புரட்டுவது போல நெம்பி தள்ளினான். அவன் தள்ளிய வேகத்துல வியாதிக்காரன் 2 உள்ளங்கைகளாலும் பற்றி பிடித்திருந்த கைத்தடி எகிரி போய் எங்கேயோ விழுந்தது. தண்டவாளத்திலிருந்து உருண்டு எழுந்த அந்த இளைஞன் ஒண்ணுமே புரியாம தன்னோட எதிரில் இருக்கிறவனை பார்த்து முழிச்சிட்டு இருந்தான். மறுபடியும் தன்னை தள்ளி விட்டுட்டு அவன் ரயில் முன்னாடி போய் நின்றுடுவானோ அப்படின்ற பயத்துல தன்னோட 2 கைகளையும் அகல விரிச்சு கொண்டு அவன் மீது பாய்வது போல நின்று, வேணாயா வேணா, உசுறு போனா வராது என்று கெஞ்சினான் வியாதிக்காரன். அவன் முன்னே 2 கால்களும் வெடவெடுக்க உடல் நடுங்க நின்றிருந்தான் அந்த இளைஞன். அப்பொழுது ஹோவென்ற பேரிரைச்சலோடு மேல்வண்டி அவர்கள் மீது நிழலை வாரி இறைத்து கொண்டு வேகமாக சென்றது. அந்த ரயில் போற வர 2 பேரும் மௌனமா நின்றுட்டு இருந்தாங்க. அங்க நின்றுட்டு இருந்த இளைஞன் கால்கள் நிலைக்காமல் உட்கார்ந்து கொண்டான். வியாதிக்காரன் கையிலிருந்து எகிரி போன கைத்தடியை தேடி எடுத்துட்டு வந்து, யோ, உன்னை சொல்லி கொத்தமில்லையா, இந்த இடத்தோட ராசி அப்படி. ஆமா, இந்த இடத்துக்கு ஒரு காவு வேணும்னு இருக்கும் போல. 1 2 உன்னோட 3 ஆச்சு. நாளைக்கு பொழுது விடியட்டும், 2 எலுமிச்சம் பழத்தையாவது வாங்கி வைக்கணும். முந்தா நாள் அப்படித்தான் ஏரிக்கரையில் யாரோ ஒரு அம்மாவும் ஐயாவும் குழந்தைய விட்டுட்டு கட்டு சோத்தை அவுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன தெரியும், பச்சை புள்ள நடந்து நடந்து வந்து தண்டவாளத்தில் ஏறிட்டுது. இந்த இடம்தான் ரயில் வார நேரம். அப்புறம் நான் பார்த்துட்டேன், வேற யாரையும் காணோம். சர்தான், ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு தொட்டு தூக்கிட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வினாடி மௌனமாக நின்றான். பிறகு எதையோ நினைத்து பெரும் மூச்சுடன், இருக்காதா, பெத்தவங்களுக்கு தான் தெரியும் புள்ள அருமை என்று தன் நினைவுக்கு அவனே சமாதானம் சொல்லி கொண்டான். எதுக்கு சொல்ல வந்தேனா, இந்த இடத்து ராசி அப்படி. இன்னைக்கு காத்தால கூட ஒரு எரும மாடு ஆபத்துன்னு வந்தா மனுஷனுக்கே புத்தி மாறிப்படுது. எருமை என்ன பண்ணும்? கூட்ஸு வண்டி வந்துட்டான். இன்ஜினுக்காரன் ஊதுறான். இது என்னடானா லைனை விட்டு நவராம நேரா ஓடிக்கினே இருக்குது. அவன் வந்த வேகத்துல பிரேக் போட்டா பிடிக்குதா? என்ன இழவு! ரயிலும் ஓடியாருது, எருமையும் ஓடுது. நானும் ஒரு பக்கத்துல ஓடி கல்லுங்களை எடுத்து அடிச்சுக்கினே இருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு நொடியில தப்பிச்சதுன்னு வச்சுக்கையேன். அந்த இளைஞன் தலை குனிந்து மௌனமா உட்கார்ந்திருந்தான். வியாதிக்காரன் ஒரு பீடியை எடுத்து பற்ற வைத்து கொண்டான். நான் ஒருத்தன் தான் இந்த பக்கத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னடானா, ஏதாவது ஆடு கீடு வந்திருக்குதோன்னு ஓடியாந்தேன். நல்ல வேலை, ஒரு மனுஷனை சாவுல இருந்து தடுத்தாச்சு. நம்மளா தடுக்கிறோம்? உனக்கு இன்னும் ஆயுசு இருக்கு. என்னமோ தடுக்கணும்னு இருக்கு, தடுத்தாச்சு. இல்லாட்டி மனுஷன் தடுத்தா வர்ற சாவு நின்னுடவா போகுது என்று வாயில் புகையும் பீடியுடன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து தலைப்பாகையாய் சுற்றி கொண்டான். பிறகு அந்த இளைஞனையே உற்று பார்த்தான். அவன் அழகா இருந்தான், நல்ல நிறம். அவனுடைய முடி நிலா வெளிச்சத்துல கருகருன்னு பளபளத்தது. வெள்ளை புள்ளி ஷர்ட், 8 முழ வேஷ்டி உடுத்திருந்தான். அவன் தன்னை போல ஒரு பரம ஏழையோ பிச்சைக்காரனோ வியாதிக்காரனோ இல்லைன்னு தோணுச்சு. வறுமையோ பட்டினியின் கொடுமையோ அந்த இளைஞனிடம் தெரியவில்லை. அப்புறம் எதுக்காக தற்கொலை செய்து கொள்றதுக்காக வந்தான் என்று தெரிந்து கொள்ள துடிதுடித்தது வியாதிக்காரனுக்கு. சர்தான் எந்திரிச்சு வாயா, தோ அங்க சத்திரத்து திண்ணையில போய் குந்துவோம், இந்த சத்திரம் இருக்கே என்று பேசிக்கொண்டே நடந்து திரும்பி பார்த்த பிச்சைக்காரன் அவன் இன்னும் எழுந்திருக்காம அப்படியே உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். என்னையா குந்திக்கினே இருக்கியே, இனிமே அடுத்த ரயில் காத்தால 6 மணிக்கு வடக்கே போற பார்சலு தான்,
வா போவோம். உலகத்தில் மனுஷன்னு பிறந்துட்டா கஷ்டமும் இருக்கும் சுகமும் இருக்கும். கஷ்டத்துக்கு பயந்து செத்துப்புட்டா சுகத்தை அனுபவிக்கிறது யாரு? கஷ்டத்தை பார்த்து சிரிக்கணுமையா. ஏன்னா கஷ்டம் வருதுன்னா பின்னாடி சுகம் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எழுந்திரி போலாம் என்று உற்சாகமாக பேசும் பிச்சைக்காரனை நிமிர்ந்து பார்த்து கலங்குகின்ற கண்களோடு முகத்தில் பரிதாபமாக புன்சிரிப்போடு அந்த இளைஞன் எழுந்திருப்பதற்கு முன்னால் உதவிக்கு கை நீட்டினான். தெய்வமே, இவன் கையை பிடிச்சு நான் தூக்கிறதாவது என்று விலகி கொண்டான் பிச்சைக்காரன். அந்த இளைஞன் தன் முயற்சியால் கைகளை ஊன்றி ஒருவாறு எழுந்து நின்றான். பிறகு நிதானமாக காலை பதமாக ஊன்றி மறுகாலை உயர்த்தும் போது தடுமாறி கீழே விழப்போகும்போது பிச்சைக்காரனின் தோள்களை பிடித்து நின்றான். அவன் பிடித்த வேகத்தில் நிலை குலைந்த பிச்சைக்காரன் சமாளித்தவாறு அப்பொழுதுதான் அந்த இளைஞனின் கால்களை பார்த்தான். அவை பார்ப்பதற்கு ஒழுங்காக இருப்பது போல தோன்றின. அப்படி இருந்தாலும் கணுக்காலில் தொடைகள் சேர்கின்ற இடம் முழுவதும் முழங்கால் மூட்டுகள் உறுதியற்று நடுங்கிக் கொண்டிருந்தன. முழங்காலுக்கு கீழே 4 புறமும் மடங்கும் தன்மையுடன் கால்கள் தொளதளத்து சூம்பி கிடந்தன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூரத்து பார்வைக்கு 2 அடி உருவமாய் குறுகி தெரிந்த அந்த உருவம் நினைவுக்கு வந்தது பிச்சைக்காரனுக்கு. அந்த இளைஞனால நடக்க முடியல, மண்டியிட்டு தவழ்ந்து வந்திருக்கிறான் என்பதை யூகித்து, இந்தாயா, இந்த கம்பை வச்சுக்கிட்டு நடக்கிறியா என்று கைத்தடியை கொடுத்தான் பிச்சைக்காரன். முடியாது, இப்படியே வாரேன், நீ நடந்தா நானும் வருவேன் என்று அவன் தோள்களை இறுக பற்றியவாறு கூறினான் நொண்டி. வியாதிக்காரன் லேசா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், கம்பு இல்லாமல் என்னாலையும் நடக்க முடியாது, இருந்தாலும் சமாளிச்சுக்கிடலாம்னு கொடுத்தேன். கையில் கம்பு இருந்தா உன்னை தூக்கிக்கிட்டே நடப்பேன், வா போவோம் என்று கைத்தடியை பூமியில் உறுதியாய் ஊன்றி தாங்கி தாங்கி நடந்த வியாதிக்காரனின் தோளில் தொங்குவது போல பிடித்து கொண்டு ஊனக்கால்களை தத்தி தத்தி இழுத்தவாறு நடந்தான் நொண்டி. ஐயா, சொல்லியா, ரொம்ப பாரமா இருக்கேனா? பார்த்து பார்த்து. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, பயப்படாம வா. இப்படி எல்லாருக்கும் பாரமா இருக்க பிடிக்காமத்தான் என்று விம்மினான் நொண்டி. உசிரையே விட்டுடலான்னு பாத்தியா? ஏயா, எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தியே உனக்கு நினப்பு. என்னால எல்லாருக்கும் கஷ்டம்தான். அவர்கள் இருவரும் தட்டு தடுமாறி போயிட்டு இருந்தாங்க. நொண்டியும் வியாதிக்காரனும் நிலா வெளிச்சம் இறங்கிக் கொண்டிருக்கும் திண்ணையில் படுத்திருந்தனர். வியாதிக்காரன் பாதி படுத்தும் பாதி படுக்காமலும் தூணில் சாய்ந்து கால்களை நீட்டி பீடி குடிச்சிட்டு இருந்தான். பீடி குடிக்கிறியாயா? வேண்டாம், எனக்கு பழக்கம் இல்லை என்று குப்புறப்படுத்திருந்த நொண்டி பதில் சொன்னான். திடீர்னு குப்புற கிடந்த முகத்தை திருப்பி வியாதிக்காரனை கேட்டான் நொண்டி. கஷ்டத்துக்கு அப்புறம்தான் சுகம்னு சொன்னியே, எனக்கு இனிமே ஏது சுகம்? சுகமே வராதுன்னு தெரிஞ்சு எதுக்கு நான் இருக்கணும்? சுகமே வராதுன்னு முடிவு சொல்றதுக்கு நீ யாரு? கஷ்டம் வரப்போகுதுன்னு நீயா முன்கூட்டியே சொன்ன? அது திடீர்னு வந்த மாதிரி இது வராதா? அதெல்லாம் அவன் பார்த்து சொல்லணும் என்று வானத்தை நோக்கி புகையை ஊதினான் பிச்சைக்காரன். வியாதிக்காரனுக்கே தான் சொன்ன பதில் நொண்டியின் மன சமாதானத்துக்கு தான் புரிஞ்சுது. சாகப்படாதியா, சாகப்படாது. அதான் ஒரு நாளைக்கு எல்லாரும் சாக போறோமே, அது வரைக்கும் இருந்துதான் சாவோமே என்று சமாதானம் கூறினான் பிச்சைக்காரன். அது சரி, நீ பாட்டுக்கு சாகறதுக்குன்னு வந்துட்டியே, உனக்கு தாய் தகப்பன் குடும்பம்னு ஒன்றும் இல்லையா? என்ன மாதிரி அனாதை தானா என்றான் வியாதிக்காரன். அம்மா 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 இருக்காங்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்து உட்கார்ந்தான் நொண்டி. பிறகு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தான். வருத்தப்படாதையா என்று ஆறுதல் கூறினான் பிச்சைக்காரன். முகத்தை துடைத்து கொண்டு சொன்னான் இளைஞன். அதோ தெரியுது பாரு, அந்த ரயில்வே லைனுக்கு நேரா வரிசையா தெரியும் சில வீடுகளின் கொல்லைப்புறத்தை காட்டி, அங்கதான் என் வீடு இருக்கு. அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், தம்பிக்கு கல்யாணமாகி குழந்தைகள் கூட இருக்கு.
என்னால் தான் யாருக்கு உதவியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. நான் வயிற்றில் வந்ததுலேருந்தே எங்கள் அம்மா என்னை சுமந்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுக்கு ஒரே நம்பிக்கை, எனக்கு கால் வந்துடும்னு. எப்போ பார்த்தாலும் தம்பிக்கிட்ட அந்த டாக்டரை பார்க்கணும், இந்த டாக்டர்கிட்ட போகணும்னு பணத்தை வாங்கிக்கிட்டு டாக்டர்களை பார்த்தது தான் மிச்சம். அவன் என்ன பண்ணுவான்? வர வர தம்பியும் குடும்பஸ்தனாக மாறி பிள்ளைகள் பொண்டாட்டின்னு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு சுமையாக இருக்கிறதா? எனக்காக அம்மாவும் தம்பியும் தினமும் சண்டை போட்டுக்கிறாங்க. தம்பி கோவத்தில் என்னை நொண்டின்னு சொல்லிட்டான். அம்மா ஓன்னு அழுதுட்டாங்க என்று நொண்டி சொல்லும்போது வியாதிக்காரனின் மனதில் ராமலிங்க சாமி மாதிரி காதோரத்திலே முக்காட்டு துணியை சொருகி கொண்டு பரதேசின்னு கூப்பிடும் குரலும் முகமும் ஞாபகத்துக்கு வந்தது. நீட்டிய கால்களின் முழந்தாள் முட்டுகளை பிசைந்து கொண்டே சொன்னான் நொண்டி. நேத்து ஏதோ ஒரு நாட்டு வைத்தியர் இந்த மாதிரி குறையெல்லாம் தீர்த்து வைக்கிறாருன்னு யாரோ சொன்னாங்க. அம்மா கையில் இருந்த காசை முந்தானில முடிஞ்சுண்டு வாடா அப்படின்னு உசுரை வாங்கி என்னை அழைச்சிட்டு போகிறப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? சரின்னு அம்மா தோளில் தொத்திக்கிட்டே போயிட்டேன். அந்த வைத்தியன் இருக்கிற இடம் 4 மைல் இருக்கு. பஸ்ஸில் தான் போனோம். அம்மா ஆசையில் வழக்கம் போல் இல்லாமல் ஒரே தடவிலே மண் விழுந்தெடுத்து என் காலை பார்த்துட்டு முடியாதுன்னு சொல்லிட்டான் அவன். இவன் ஒன்றும் நல்ல வைத்தியன் இல்லடா, ஊரை ஏமாத்துறவன் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு. பஸ்ஸில் ஒரே கூட்டம். எங்கோ பார்த்தவாறு வெறித்த விழிகளுடன் நெஞ்சில் பெருகி தொண்டை அடைத்து துயரை விழுங்கினான் நொண்டி. அவன் வாழ்வின் மீது கொண்ட வெறுப்புக்கெல்லாம் இந்த ஒரு நிகழ்ச்சியே காரணம். அந்த நிகழ்ச்சியை வியாதிக்காரனிடம் விவரித்தான் நொண்டி. தன்னுடைய அம்மா தோளை பற்றி கொண்டு தன்னுடைய முழு பாரத்தையும் அவள் மேலே சுமத்தி கொண்டு, கட்டையில் போகிறவன், யாரோ சொன்னாலேன்னு நம்பி வந்தேன். இவன் ஒன்றும் வைத்தியன் இல்லடா, பில்லி சூனி வைக்கிறவன். நீ கவலைப்படாதடா கண்ணா, நான் உன்னை அடுத்த மாதம் வேலூர் மிஷன் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் என்று ஏதோ சொல்ல வரும்போது அவள் தோளில் நெற்றியை தேய்த்து கொள்வது போல கண்ணீரை துடைத்தான் நொண்டி. அம்மா, எனக்கு கால் இல்லைன்ற கவலையை விட நீ எனக்காக படுற சிரமத்தை பார்த்தாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா என்று விம்முகின்ற குரலோடு அவன் தோளில் நெற்றியை தேய்த்து கொண்டே இருக்கும்போது பஸ் வந்தது. கண்ணா, கெட்டிய பிடிச்சிக்கோ, பார்த்து இதோ இப்படி உட்கார்ந்துக்கோ என்று மகனை சுமந்து இழுத்தவாறு பஸ்ஸில் அவள் ஏறுவதற்குள் முன்பக்கத்தில் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்த கண்டக்டர், ஆச்சா எவ்வளவு நேரமாகுது என்று அவசரப்படுத்தினான். ஒரு வார சிரமத்திற்கு பிறகு பஸ்ஸில் ஏறியதும் 2 பேரும் ஒரு சீட்டை பிடிச்சு உக்காந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்துருந்த சீட்டு லேடிஸ் சீட்டு. அப்பொழுது ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ் நின்றது. ஒரு அழகிய இளம்பெண் ஒருத்தி பஸ்ஸில் ஏறினா. அவளை பார்த்தவாறே அருகில் வந்தான் கண்டக்டர். நொண்டி ஒரு வினாடி பெண்ணை பார்த்தான். அவளது இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பதை உணரும்போது அவனது ஆண்மை உணர்ச்சி அவனுள் இரகசியமாக வதைப்பட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் அதை கொல்வது போல் கண்டக்டரின் குரல் ஒலித்தது. இந்தாயா ஆம்பல, பொம்மநாட்டி நிற்கிறாங்கல்ல. அந்த நொண்டி திடீரென்று கால்கள் வந்துவிட்டது போல் எழுந்து நின்றான். அவன் எழுந்த வேகத்தில் அந்த பெண் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டாள். எழுந்து நின்ற நொண்டியின் கால்கள் நடுங்கின. ஐயா ஐயா என்ற தாயின் பரிதாபமான குரல் கண்டக்டரையும் அந்த பெண்ணையும் பஸ்ஸில் உள்ள அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. மற்றவர் சொல்லி தன்னோட காதால் கேட்கப்படாத அந்த வார்த்தையை தன்னோட தாய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஐயா, அவன் நொண்டி ஐயா, நிற்க முடியாது என்று சொல்லி கண்களில் வழிந்த கண்ணீருடன் எழுந்து தன் இடத்தை காட்டி, கண்ணா நீ இப்படி உட்கார்ந்துக்கோடா என்று சொல்லும்போது தடுமாறி விழ இருந்த மகன் தாயின் தோலை பிடித்து கொண்டு சொன்னான், இல்லைம்மா, நான் நிற்பேன். உன்னால் முடியாது கண்ணா என்று அந்த பெண்ணின் பக்கத்தில் மகனை உட்கார வைத்து அந்த தாய் நிற்கும்போது அந்த பெண் எழுந்து இடம் கொடுத்தாள் அந்த தாய்க்கு. நொண்டியால் அவனோட அழுகையை அடக்க முடியல. நெற்றியை அவள் தோளில் தேய்த்து கொண்டே அழுது கொண்டே வந்தான். பஸ் போய்கொண்டே இருந்தது. பஸ்ஸில் இருந்த எல்லோரின் அனுதாபமும் அவன் நெஞ்சில் கனமேற்றி அவன் உயிரையே அரிப்பது போல் இருந்தது. நொண்டி சொல்லி கொண்டிருந்ததை எல்லாம் மௌனமாக கேட்டுட்டு இருந்த வியாதிக்காரன் தன்னை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தான்.
இவனுக்கு இன்னும் வயசு இருக்குது, வாழ்க்கை இருக்குது. இவனுக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு உறவுக்காரங்க இருக்காங்க. இவன் வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு அன்பான தாய் இருக்கா. இவன் நொண்டின்னு தெரிஞ்சு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியம் காட்ட உலகமே இருக்கு. இவன் எதுக்கு சாகணும் என்று ஆரம்பித்த மனம் தன்னை பற்றி எண்ணும்போது, எனக்கு யார் இருக்கா? எனக்கு ஒரு கஷ்டம்னா வருத்தப்படுறதுக்கு, உதவி செய்கிறதுக்கு உறவு இருக்கா? உறவுங்கெல்லாம் உதறி தள்ளி எத்தனையோ காலம் ஆயிடுச்சே. நான் வாழணும்னு ஆசைப்படுற ஜீவன் என்ன தவிர இன்னொன்று உண்டா இந்த உலகத்தில்? எனக்கு அன்பு காட்ட, பரிதாபப்பட, பிரியங்காட்ட யார் இருக்கா? உலகமே வெறுத்து முகம் சுழிச்சு என்னை பார்க்குது என்றெல்லாம் எண்ணி மௌனமாய் உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன். நொண்டியின் இமைகளை தூக்கம் அழுத்த அவன் கொட்டாவி விட்டான். சப்தம் கேட்டு வியாதிக்காரன் நொண்டியை பார்த்தான். இந்தாயா, நீ சாகப்படாது, சொல்லிட்டேன், நீ சாகப்படாது. உனக்கு கால் இல்லைங்கிற நினப்பில் தான் நீ கஷ்டப்படுற, மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துகிற. நான் தான் சொல்கிறேனே, எனக்கு கால் இல்லாமல் மற்றவங்களுக்கு தான் பாரமாக இருக்கேனே. எங்கள் அம்மா வைத்தியத்துக்கு தம்பிக்கிட்ட பணம் கேட்குறப்போ அவங்க 2 பேருக்கும் என்னால் எவ்வளோ சண்டை வருது, எவ்வளவு வருத்தம் என்று நொண்டி சொல்ல குறுக்கிட்டான் வியாதிக்காரன். ஆமாயா, நீ சதா நேரமும் உங்கள் அம்மா தோலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருந்தால் அப்படி தான் சண்டை வரும். கால் இல்லாட்டி போனால் என்னையா, கையால் இந்த உலகத்தையே வளைக்கலாமே. வாழ்கிறதுக்கு காலும் கையும் வேணாம்யா, நல்ல மனசு வேணும், அறிவு வேணும். மனுஷனோட அறிவு யானையை காட்டிலும் சிங்கத்தை காட்டிலும் வலுவானது. இல்லைங்கிறதுக்காக செத்து இருந்தால் மனுஷ சாதியை பூண்டத்து போயிருக்கும். கால் இல்லாட்டி அது இல்லாத குறைய மாற்றிக்கிட்டு எப்படி இருக்கிறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சின்னா, கால் இருக்கிறவங்களை காட்டிலும் நீ வேகமாக ஓட மாட்டியா? மனுஷனுக்கு ரெக்கை இருந்திருந்தா அவனும் பறந்துக்கிட்டு இருந்திருப்பான். ரெக்கை இல்லாததுனால தான் விர்ரு விர்ருன்னு இப்போ ஏரோப்ளைனில் பறக்கிறான். இன்னும் மானத்தில் எங்கெங்கேயோ போய் என்னென்னத்தையோ பிடிக்கிறான். இல்லைன்னு சாவுறதா? உங்கள் அம்மாவை தான் என் மகனுக்கு கால் இல்லாட்டி என்னென்ன காரியம் பண்ணுறான்னு நினைக்க வச்சிட்டின்னா, அவங்க ஏன் உன் தம்பிக்கிட்ட போய் வம்புக்கு நிற்க போகிறாங்க? நீ என்ன மாதிரி தீராத நோயாளியா? நானே வாழ்கிறப்ப நீ சாக போகிறேங்கிறியே என்று சொல்லும்போது வியாதிக்காரனின் தொண்டை அடைத்தது. அவனது பேச்சால் வியாதிக்காரனின் நெஞ்சிலிருந்து வாழ வேண்டும் என்ற ஆசை, வாழ முடியும் என்ற நம்பிக்கை நொண்டியின் இதயத்தில் தொற்ற ஆரம்பித்தது. நொண்டி புதியதோர் நம்பிக்கையுடன் தலை நிமிர்த்தி வியாதிக்காரனை பார்த்தான். வியாதிக்காரன் தொடர்ந்து பேச ஆரம்பித்தான். நீ என்னமோ சொல்கிறியே, பஸ்ஸில் உன்னை எந்திரிக்க சொன்னா, அப்புறம் உட்கார சொன்னான்னு. அதுக்காக உன் மனசு கஷ்டப்பட்டது நியாயந்தான். தோ என்ன பாரு, என்னை அந்த பஸ்ஸில் ஏற்றுவானாயா? நீ என்னை பகலில் பார்த்தா இப்படி பக்கத்தில் உட்காந்து பேசக்கூட மாட்ட. தோ வெளிச்சத்தில் பாரு இந்த கையை என்று தன் குறைப்பட்ட கைகளை மேலே இருந்த கோட்டை இழுத்து விட்டு கொண்டு நிலா வெளிச்சத்தில் நீட்டினான் வியாதிக்காரன். இந்த கை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முழுசாக இருந்துச்சு. உனக்கு கால் இல்லை, அவ்வளோதான். எனக்கு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த கையால் முந்தா நாள் ஒரு குழந்தைய தூக்கிட்டேன். குழந்தைய தூக்கணும்ன்ற ஆசை இல்லையா எனக்கு? தூக்குனேன். சி, அந்த ஆசை எனக்கு வரலாமா? தண்டவாளத்தில் வந்து நிற்கிதே, ரயில் வர்ற நேரமாச்சேன்னு பதறி தூக்கிட்டேன். நான் வியாதிக்காரன் தான். என் உடம்புல சொரணை அத்து போயிடுச்சு. ஆனால் ஒரு குழந்தைய தூக்குறோமன்ற நினப்பில் என் மனசு சிலிர்த்து போச்சு. ஆனால் அதுக்காக அந்த பெத்தவங்க என்னை அடிக்க வந்துட்டாங்கய்யா, தெரியுமா? மனுஷனாக பிறந்தோம், மனுஷனுக்குள்ள எந்த சுகத்தையும் எந்த உரிமையும் அனுபவிக்க முடியாமல் நான் வாழறனே. ஒரு பிசாசு மாதிரி தனியாக குந்திக்கிட்டு வாழ்கிறதா நினச்சி என்னையே நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விம்ப ஆரம்பித்து விக்கி விக்கி அழுதான் வியாதிக்காரன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கண்களை துடைத்து கொண்டு ஒரு வறண்ட சிரிப்புடன் சொன்னான். ஆமாம், பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளையோட அருமை. சாவை காட்டிலும் கொடியது இல்லையா இந்த நோய்? அப்புறம் விஷயத்த சொன்னப்புறம் ஒரு மாதிரி சமாதானம் ஆனாங்க. அப்போ கூட ஒரு குரல், எங்களை கூப்பிட வேண்டியது தானே, நீயா தூக்குறது
அப்படின்னு கேட்டுச்சு அந்த அம்மா. நீங்கள் சொல்கிறது நியாயம்தான், தெரியாமல் செஞ்சிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு வந்தேன். ஏன்னா இது பொல்லாத நோய், மனுஷனுக்கு வரக்கூடாது. ஆரம்ப காலம்னா தீர்த்திடலாம், இது ரொம்ப முத்தின கேஸு, இனிமே குறையாது, எல்லாருக்கும் பரவும். மற்றவங்க ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஒரு தாய்க்கு தன் குழந்தை செத்தாலும் பரவாயில்லை, இந்த நோய் வரக்கூடாதுன்னு தான் நினப்பா. அவன் தன்னை உணர்ந்து தனக்குள் முனகுவது போல் பேசினான். சில நிமிஷம் மௌனத்துக்கு பிறகு நொண்டி இரண்டாவது முறையாக கொட்டாவி விட்டான். தூக்கம் வருதா? படுத்துக்க. தூங்குறது ரொம்ப சுகம், செத்தா தூங்க முடியாது. கேட்டுக்க, பொழுது விடிஞ்சு பெத்த மகராசிக்கு பிள்ளையா போய் சேரு. உனக்கு நான் கடைசியாக சொல்கிறது இதுதான். காலு இல்லைன்னு நினச்சி நீ யாருக்கும் பாரமாக இருக்காத. இப்போ யாரோட துணை இல்லாமல் எப்படி சாக வந்தியோ அந்த மாதிரி வாழப்போ. அதில் ஒன்றும் வெக்கப்பட வேண்டாம். உன்னை பார்த்து உங்கள் அம்மா ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க என்று அணைந்திருந்த கடைசி பீடியை பற்ற வைத்து கொண்டான் வியாதிக்காரன். படுத்து கொஞ்ச நேரத்துலலாம் தூங்கிட்டான் நொண்டி. வியாதிக்காரனுக்கு தூக்கம் வரவே இல்லை. கீழே கிடந்த தொண்டு பீடிகளை பொறுக்கி பற்ற வைத்து கொண்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தான் வியாதிக்காரன். அதோ ரொம்ப தூரம் தள்ளி வந்துருச்சே சப்தரிசி மண்டலம். 4 நட்சத்திர சதுரத்திற்கு ஓரமாக வாழு மாதிரி இருக்கிற 3க்கு நடுவால் ஓரத்தில், ஆமாம், அருந்ததியை பார்த்தவனுக்கு 6 மாதத்துக்கு சாவில்லை. அடி செருப்பால, இன்னும் ஆயுசு அதிகம் வேணுமா என் கட்டைக்கு என்று விரக்தியும் வேதனையும் குழைய முனகி கொண்டான் வியாதிக்காரன். கையில் இருந்த பீடியை தரையில் நசுக்கி தேய்த்தான். அவன் பார்வை சப்தரிஷி மண்டலத்தை வெறித்தது. விடிந்து 6 மணி. வடக்கே போகும் பார்சல் வண்டியின் அவலமான கூக்குரல் கேட்டு சத்திரத்து திண்ணையில் தூங்கிக் கொண்டிருந்த நொண்டி கண் விழித்தான். அவன் அருகே வியாதிக்காரனின் கரைபடைந்த கந்தலும் பளபளப்பான புதிய தகர குவளையும் தனியாக கிடந்தன. அங்கே ஈக்கள் மொய்த்தன. தூரத்தில் நீண்டு செல்லும் இருப்பு பாதையில் வளைந்து திரும்பும் எல்லையில் புகை கக்கி அழுதவாறு பார்சல் வண்டி நின்று கொண்டிருந்தது. அங்கு மனிதர்கள் மொய்த்து கொண்டிருந்தனர். இங்கே சுத்திக்கின்னு இருப்பானே அந்த பெருவியாதிக்காரன், ரயில் முன்னாடி போய் விழுந்துட்டான். இந்த வார்த்தையை கேட்டதும் நொண்டியின் கண்கள் கலங்கின. அவன் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தான், நான் அவனுக்கு சாக கற்றுக் கொடுத்தேன். அவன் என்னை சந்திக்காம இருந்திருந்தா, அந்த இடத்தின் ராசியோ தன்னையே காவு தந்து இன்னொரு விபத்து ஏற்படாமல் தடுக்க முயற்சியோ அவன் மேனியில் இருந்ததா பயங்கர தொத்து வியாதி? இல்லை, என் மனசில் தோன்றியதே தற்கொலை எண்ணம். அந்த வாழ்க்கையின் வெறுப்பு, இதுதான் பயங்கரமான தொற்று வியாதி. அதற்கு அவன் பலியாகிவிட்டான். திடீரென்று ரயில்வே லைனுக்கு அப்பால் வரிசையாக தெரியும் வீடுகளின் கொல்லைப்புற கதவுகளை திறந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோரின் நடுவே இருந்து ஐயோ கண்ணா என்று அலறல் ரயில்வே லைனுக்கு அப்பால் வெகு தூரத்தில் இருந்த நொண்டியின் வயிற்றை கலக்கியது. அம்மா நான் இருக்கிறேன், அம்மா நான் இங்கே இருக்கிறேன் என்று கோஷித்தவாறு வேகமாய் தவழ்ந்தோடினான் அவள் மகன். மகனே மகனே என்று ரயில்வே லைன் மேட்டின் மீது விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவன் தாய் நான் இருக்கேன் என்ற குரல் கேட்டு அவனை பார்த்து ஒன்றும் புரியாமல் அடி வயிற்றை பிடித்து கொண்டு கண்ணீருடன் சிரித்தாள். பிறகு யார் பெத்த மகனோ? ரயில் சக்கரத்தை பார்த்து அழுதாள் அந்த அம்மா. அவள் அருகே வந்த அவள் மகன் அவள் தோளில் முகம் புதைத்து நெற்றியை தேய்த்து அழுது கொண்டே சொன்னான், அம்மா நான் இருக்கேம்மா, அது உன் மகன் இல்லை, அது அந்த மனுஷன், அவன் செத்திருக்கக்கூடாதுமா, ஆமாம்மா அந்த மனுஷன் செத்திருக்கக்கூடாது என்று பெருங்குரலில் கதறி அழுதான் நொண்டி. இந்த வரிகளோட இந்த கதையை முடிக்கிறாரு திரு ஜெயகாந்தன் அவர்கள். நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் மனசை விட்டு பேசும்போது நம்ம என்ன பேசுகிறோன்றத ஒரு நிமிஷம் யோசிச்சே பேசணும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவங்கள வாழ வைக்கணுமே தவிர அவங்கள வீழ வைக்கக்கூடாது அப்படின்ற கருத்தோட இந்த கதையை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.